20/2/2025 கேரளா லாட்ரி ட்ரா நம்பரு கார்னியா ப்ளஸ் 561 குழுக்கள். 19ஆம் தேதி கொடுத்த கெஸிங் பார்க்கலாம். 19ஆம் தேதி ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 155. நான் பி போர்டுக்கு 1 கொடுத்தேன்னா ஏ போர்டுக்கு 1 வந்துச்சு. ஸோ எல்லாம் மிஸ் ஆகிருக்கு. 30 மிஸ். இதில் பார்த்தீங்கன்னா நான் ஆல் போர்டு 2 எடுத்தேன், 1 வந்துருக்குது. ஏ போர்டுக்கு 1 பாஸ் ஆகிருக்கு, ஆனால் மிஸ் ஆகிருக்கு, நாங்கள் கொடுக்கல பேஸ்ட்னு. 20ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஏ போர்டுக்கு 2, 3, 4 எடுத்துருக்கேன். 1 வந்தனால 2, 3 எடுத்துருக்கேன். நம்ம அப்படி மிஸ் ஆச்சுன்னா 9 வரலாம். பி போர்டுக்கு அதே மாதிரி 3, 4, 7, 5 வந்தனால 4, 7 ட்ரா நம்பர் 6 இருக்குது, அதை பேஸ் பண்ணி எடுத்துருக்கேன். சி போர்டுக்கு 9, 4 எடுத்துருக்கேன். நான் 9 நம்ம ஏதோ ஒரு நம்பருக்கு காமிக்குது, இதில் வருதுன்னு தெரில. ஆல் போர்டு பார்த்தீங்கன்னா 3, 4 கொடுத்தேன், அப்போ 2, 4 மாற்றிருக்கேன். ஸோ மார்க் பண்ணி 4 எடுத்துருக்கேன். 4 வந்து ஏதோ ஒரு போர்டில் பாஸ் ஆகும், ஆனால் எந்த போர்டுன்னு கன்ஃபார்ம் பண்ண முடியல. 3 டிஜிட்லையும் யாரும் எடுக்காது நண்பா. அதே மாதிரி 4 டிஜிட்லையும் யாரும் எடுக்க வேணாம், கொஞ்சம் டவுட்டாக இருக்கனால வச்சுட்டேன். ஏபிபிசி கெஸிங் கன்ஃபார்ம் பண்ண முடியல. கெஸ் பண்ணிட்டேன், பட் ஆனால் எனக்கு காமிக்கல சரியாக, ஸ்ட்ராங்காக எதுவும் காட்ட மாட்டேங்குது. அதனால் எதுவும் எடுக்க வேணாம். இந்த பெஸ்ட்டு போர்ட்லேயும் பார்த்தீங்கன்னா ஏதோ போர்டு ஜஸ்ட்டு மிஸ் ஆகிற மாதிரி தான் காமிக்குது எனக்கு. நான் 1 வந்தாலும் நீ 2 எடுத்து வச்சு கூட பாருங்க. அப்படின்னா 9 வரலாம். நான் ரிசல்ட் வந்து 5 வந்தனால பி போர்ட்லேருந்து ஏ போர்டுக்கு 4 கூட மாற்றி வைக்கலாம். பி போர்டுக்கு வந்து 5, 4 எடுத்து பாருங்கள். சி போர்டில் ஏ போர்டு ஏதோ ஒரு போர்டு 9 இல்லை 4 வர வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ட்ரா நம்பர் பேஸ் பண்ணி கூட எடுத்துக்கோங்க. ரிசல்ட்டு பேஸ் பண்ணி எடுத்ததில் ஏ போர்டுக்கு வந்து 6, பி போர்டுக்கு 4, சி போர்டுக்கு 6 அப்படி உள்டாவை மாற்றிருக்கேன். அதே ஏ போர்டுக்கு 2, சி போர்டுக்கு 6, 4 அப்படி மாற்றியும் வச்சுருக்கேன். 264, 646. இந்த ட்ரா நம்பரை பேஸ் பண்ணி எடுத்ததில் பார்த்திங்கன்னா ஏ போர்டுக்கு 4, நான் 5க்கு 4 வரலாம். பி போர்டுக்கு 6 இருக்கனால அப்படியே உள்டாவை மாற்றி வச்சுருக்கேன் 4. சி போர்டுக்கு 1 இருக்குன்னா 0 வரலாம். ஏ போர்டுக்கு 4, பி போர்டுக்கு டேரெக்டாக 6 வச்சா வைக்கலன்னா ரிசல்ட் வந்து 5 வந்தனால பி போர்டுக்கு 6 கூட வைக்கலாம். சி போர்டுக்கு 3 கொடுத்துருக்கேன். 624 அப்படியே உள்டாவை மாற்றி வச்சுருக்கேன். ஆனால் இன்றைக்கி நான் மிஸ் ஆனாலும் மிஸ் ஆகலாம் வாய்ப்பு இருக்குது நண்பா. ஏன்னா சரியாக நம்பர் ரொம்ப நேரமாக கெஸ் பண்ணேன், ஏதோ மாற்றி காமிக்குது, ஜஸ்ட்டு மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய கெஸ்ஸிங் கமெண்ட் அனுப்பிச்சுடுங்க. நான் கரெக்டாக எதுவும் இன்றைக்கி எடுக்கலை. நான் செகண்ட் ஷிஃப்ட் போனது சரியாக கெஸ்ஸிங் எடுக்க முடியல, சரியாக தூக்கல, அதனால் நம்பர் காட்டவே மாட்டேங்குது, என்னன்னு தெரில. பிடிச்சதா லைக் பண்ணுங்கள். வீடியோ லேட்டாக தான் வரும் நம்ம. நான் செகண்ட் ஷிஃப்ட் போகிறேன் கம்பெனிக்கு, அதனால் லைட்டாக வந்து கெஸ்ஸிங் எடுக்க முடியல, தூக்கம் தான் வருது, அதனால் இந்த வீடியோ எடுக்க முடியல. நம்பர் ரொம்ப நேரமாக கெஸ் பண்ணி பார்த்தேன், எதெல்லாம் மாற்றி காட்டுது. கன்ஃபார்மாக பெஸ்ட்டு போர்டு எதுவும் வின்னிங் காட்டல எனக்கு. அப்படி நம்பர் வந்துச்சுன்னா உங்கள் கணக்கில் எது வரும்னு கமெண்டில் பண்ணுங்கள். நீங்கள் ரிசல்ட்டை பேஸ் பண்ணியா ட்ரா நம்பர் பேஸ் பண்ணியா 2 செட்டு எடுத்திங்கன்னா 5 இருக்கனால ஏ போர்டுக்கு 4, பி போர்டுக்கு 6 வந்தனால 7 வரலாம். இல்லைன்னா அப்படியே உள்டாவாக மாற்றி கூட வைக்கலாம். சி போர்டுக்கு 1 இருக்கனால 0 இல்லைன்னா 2 வரலாம். இந்த 1 ஏ போர்டு 1 தூக்கி சி போர்டுக்கு மாற்றலாம், இல்லைனா பி போர்டு மாற்றலாம். நான் ஏதோ ஒரு போர்டு 9 நம்பர் காமிச்சது, நான் எந்த போர்டுன்னு வரலாம், அதனால தான் நான் 9 நம்பருக்கு கொடுத்துருக்கேன் நண்பா. ஓகே நண்பா, தேங்க்யூ. கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.